எக்ஸைஸ் 8.7ல 6th sum w of xyz is equal to log of ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. find x into dou w by dou x plus y into dou w by dou y plus z into dou w by z ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த கிவன் எக்வேஷனை எடுத்து எழுதிக்கிங்க. w of xyz is equal to log of 5x square y power x square x cube y power 4 plus 7y square x z power 4 minus 75 y cube z power 4 divided by x square plus y square. இப்போ இது வந்து ஹோமோஜினியஸா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்க முடியும். டிகிரி எல்லாம் கண்டுபிடிச்சாதான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, நம்ம ஹோமோஜினியஸா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை இ பவர் இருக்கு லாக்லாம் இருக்கு இல்லையா, அதனால அது என்ன செய்கிறோம், இ பவர் ரெண்டு சைடும் எடுத்ததுன்னா இந்த லாக் போயிடும். அப்போ மீதி இருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்மளை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதனால் நான் என்ன செய்கிறேன், ரெண்டு பக்கமும் இ பவர் எடுக்கிறேன், எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும், இ பவர் லாக் ஆஃப் இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் கியூப் ஒய் பவர் 4 plus 7 y square x z power 4 minus 75 y cube z power 4 whole thing divided by x square plus y square. அப்போ என்ன ஆகிடும், லாகும் ஈயும் போயிடும். ஓகேவா, இங்கே இ பவர் டபிள்யூ அப்படியே இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு வச்சுக்கலாம். எஃப்ங்கிறது என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே இருக்குது. எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ், ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய், இசட்டுக்கு பதிலாக லேம்டா இசட். எஃப் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எது, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே லேம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் லேம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க எல்லா இடத்துலையுமே. ஓகேவா, ஹோல் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் இன்ட்டு லேம்டா இசட் ஹோல் பவர் 4. எல்லா இடத்துலையும் நம்ம எக்ஸு ஒய் மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே இசட் வரைக்கும் இருக்குது, அதனால் இசட்டுக்கும் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம அந்த லேம்டா இசட்டுங்கிறத கொடுத்துக்கிறோம். ஓகேவா, இன்ட்டு ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் ஹோல் க்யூப் இன்ட்டு லேம்டா இசட் ஹோல் பவர் 4. இது எல்லாத்தையுமே டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ அந்த பவர்ஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 இன்ட்டு லேம்டா க்யூப் எக்ஸ் க்யூப் இன்ட்டு லேம்டா பவர் 4 ஒய் பவர் 4 ப்ளஸ் 7 இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு லேம்டா எக்ஸ் இன்ட்டு லேம்டா பவர் 4 இசட் பவர் 4 மைனஸ் 75 லேம்டா க்யூப் ஒய் க்யூப் இன்ட்டு லேம்டா பவர் 4 இசட் பவர் 4 ஹோல் திங் டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ பவரில் லேம்டாஸ் இருக்கு இல்லையா, நியூமரேட்டரில் லேம்டா பவர் சம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இங்கே மொத்தமாக லேம்டா எத்தனை இருக்குது, லேம்டா பவர் 7 இருக்குது. லேம்டா பவர் 3 ப்ளஸ் லேம்டா பவர் 3 இன்ட்டு லேம்டா பவர் 4ங்கும்போது என்ன ஆகிடும், பவரை அடிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ லேம்டா பவர் 7 இன்ட்டு எக்ஸ் க்யூபு ஒய் பவர் 4 ப்ளஸ்ஸு இங்கேயும் பாருங்கள் லேம்டா ஸ்கொயர் லேம்டா பவர் 4 லேம்டா இருக்குது, அப்போ மொத்தமாக லேம்டா பவர் 7 இருக்கும். இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸு இசட் பவர் 4 மைனஸ் 75 இன்ட்டு இங்கே லேம்டா க்யூப் இன்ட்டு லேம்டா பவர் 4 இருக்குது. ஸோ டோட்டலாக லேம்டா பவர் 7 இன்ட்டு ஒய் க்யூப் இசட் பவர் 4 டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர் இங்கே காமனாக இருக்குல்லையே, அது லேம்டா ஸ்கொயர் எடுத்துடலாம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர். இப்போ டோட்டலாக நியூமரேட்டரில் எல்லா பார்ட்லேயுமே என்ன இருக்குது, லேம்டா பவர் 7ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ லேம்டா பவர் 7 காமனாக எடுத்துட்டா மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மிஸ் பண்ணாமல் எழுதிடணும். 7 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸு இசட் பவர் 4 மைனஸ் 75 ஒய் க்யூப் இசட் பவர் 4 டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகிடலாம், லேம்டாஸை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், டிவிஷனில் இருக்குது பவர்ஸை வந்து என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. ஓகே, இப்போது மீதி இருக்கிற எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுதிக்கலாம். which is equal to lambda power 5 into 5x cube y power 4 plus 7 y square x z power 4 minus 75 y cube z power 4 divided by x square plus y square. இப்போ பாருங்கள் இந்த ஹோல் கொஷினும் இந்த லேம்டா பவர் 5 இன்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா,
அதை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல உள்ள கொஷினாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ நம்ம என்னென்னு செஞ்சுக்கலாம், லாம்டா பவர் சம் நம்பர் இன்ட்டு இந்த கிவன் கொஷின் அப்படியே இருந்ததுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லலாம், ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். நம்மளுக்கு ஒரிஜினல் கொஷினில் லாம்டா எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் லாம்டா இசட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும், லாம்டா பவர் சம் நம்பர் இன்ட்டு ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன். அது மாதிரி கிடச்சிருச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், அதை இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். அதனோட டிகிரி என்னது, ஆஃப் டிகிரி. லாம்டாவுக்கு மேலே என்ன பவர் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு டிகிரி. லாம்டாவுக்கு மேலே 5 இருக்கிறதுனால டிகிரி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு போட்டாச்சு. ஓகேவா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், அவங்க ஆயிலர்ஸ் தியரம் படி அந்த வேல்யூலாம் கேட்குறாங்க இல்லையா, இப்போ ஆயிலர்ஸ் தியரம் படி நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆயிலர்ஸ் தியரம் எக்ஸ் இன்ட்டு நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே எஃப்ல எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஃப் பை டோ ஒய் ப்ளஸ் இசட் வரைக்கும் இருக்கிறதுனால இசட் இன்ட்டு டோ எஃப் பை டோ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். என்னங்கிறது என்னது, டிகிரி. இங்கே என்ன டிகிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 இன்ட்டு எஃப். ஓகேவா. இப்போது ஒரிஜினல் கொஷினில் எஃப் இல்லாமல் என்ன இருக்குது, டபிள்யூ இருக்குது. ஏன்னா நம்ம இ பவர் டபிள்யூன்னு இங்கே சப்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா, எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் இ பவர் டபிள்யூன்னு ஒரு டேர்ம் இருக்குது நம்மளுக்கு. அதனால் இப்போ இது எல்லாத்தையுமே அதை மாதிரி மாற்றி ஆகணும். எஃப்க்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், நம்ம இ பவர் டபிள்யூ போட்டுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப்ங்கிறதுக்கு பதிலாக இ பவர் டபிள்யூ ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் e power w plus z into dou by dou z of e power w. இதுக்கு போன சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே எஃப்க்கு பதிலாக e power w. ஸோ இப்போ டபிள்யூங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கலந்துருக்கு. அதனால் நம்ம இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வெறுமனே இ பவர் டபிள்யூவோட நிறுத்திட முடியாது. இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த டபிள்யூவும் என்ன செய்யணும், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதனால் என்ன செய்யணும், எக்ஸ் எடுத்து எழுதிக்கிங்க, இ பவர் டபிள்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ண இ பவர் டபிள்யூ இன்ட்டு இந்த இடத்துல என்னது, இந்த டபிள்யூ இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கலந்துருக்கிறதுனால நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட முடியாது, இந்த போர்ஷனோட ஸ்டாப் பண்ணிட முடியாது. ஸோ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இதேமாரி தான் எல்லா போர்ஷன்லேயும் எழுதணும். ஓகேவா. ஸோ ஒய் இன்ட்டு இ பவர் டபிள்யூ இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய். ஏன்னா டபிள்யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஏன்னா ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட்டில் இங்கே இருக்கு இல்லையா ஃபங்க்ஷனு, அதனால் அதே மாதிரி தான் எழுதிக்கணும். எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். இசட் இன்ட்டு இ பவர் டபிள்யூ இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இ பவர் டபிள்யூ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இ பவர் டபிள்யூங்கிறது எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது. அதனால் இ பவர் டபிள்யூவை எடுத்துட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இ பவர் டபிள்யூ. இ பவர் டபிள்யூ இ பவர் டபிள்யூ இந்த ரெண்டு சைட்லையும் கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் z into dou w by dou z equal to 5. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, x into dou w by dou x, y into dou w by dou y ப்ளஸ் z into dou w by dou z. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அதனோட ஃபைனல் ஆன்சர் என்ன, நம்மளுக்கு 5ன்னு வந்திருக்கு. ஓகேவா.